character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends to see for sure. Lovely teachers and promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Good evening students, 10th standard students. I hope all are happy and safe. So safe ஆருங்க, happy ஆருங்க, studiesல concentration பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நம்ம இப்போ ஜியோகிராஃபி பார்க்க போகிறோம். ஜியோகிராஃபி செகண்ட் லெசன், ஓகே. கிளைமேட் அண்ட் நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் ஆஃப் இந்தியா, ஓகே. வாங்க பார்க்கலாம். கிளைமேட் அண்ட் நேச்சுரல் வெஜிடேஷன். கிளைமேட்னா தெரியும், பர்டிகுலர் ரீஜனில் இருக்கிற வெதர் கண்டிஷன்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கிளைமேட்னு சொல்கிறோம், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வெஜிடேஷன், நேச்சுரல் வெஜிடேஷன், தட் மீன் நேச்சுரலாக க்ரோ ஆகிற பிளான்ட்ஸ். ஸோ வெஜிடேஷன் of India, okay. Learning objectives Karma to describe the factors. So to describe the factors controlling the climate of India, what are the factors? Factors partner latitude, altitude, distance from the sea, monsoon winds, relief features and jet stream. So these are the factors. So adha pathi paaka porom indha lesson la to understand the characteristics of the different season of India. Characteristics, seasons பார்க்க போகிறோம், அவருடைய characteristics பார்க்க போகிறோம். Next to know about the rainfall distribution, எந்தெந்த பிளேஸில் எவ்வளோ ரெயின்ஃபால் இருக்குது, ஓகே. வெரி ஹெவி ரெயின்ஃபால், மாடரேட் ரெயின்ஃபால் அண்ட் ஸ்கேண்டி ரெயின்ஃபால். ஸோ அப்போ அந்த எந்தெந்த ஏரியாவில் இது டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னு பார்க்க போகிறோம். டு ஸ்டடி த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ். நேச்சுரல் வெஜிடேஷன் பார்க்க போகிறோம். நேச்சுரல் வெஜிடேஷன் டிராபிக்கல் மான்சூன், tropical evergreen forest, monsoon forest, deciduous forest, okay. So இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். and the wildlife of India, okay. So இந்த லெசன்ஸ்ல நம்ம இத தான் வந்து பார்க்க போறோம், okay. வாங்க லெசன்ல போலாம். Introduction பர்மா. We drink more water during summer and do not drink the same amount of water during winter, okay. So மறுபடியும் பர்மா. We drink more water during summer. நம்ம சம்மரில் அடிக்கடி தண்ணி குடிச்சுட்டே இருப்போம், ஓகே. தண்ணி குடித்தா கூட தாகம் தீராத மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். ஏன்னா ரொம்ப அதிகமாக சம்மர் சீசனில் அந்த வெப்பத்தினால நம்மளுக்கு என்ன ஆகுது, ரொம்ப ட்ரையடாக ஆகுது. அடிக்கடி நமக்கு ஸ்வெட்டிங் இருக்கிறதுனால நம்மளுக்கு டீஹைட்ரேட் ஆகிட்டு நம்மளுக்கு ரொம்ப அடிக்கடி தண்ணி குடிப்போம். அதே வின்டர் சீசனில் ரொம்ப மாய்ஸ்சர்னஸ்ஸாக இருக்கிறதுனால, ரொம்ப கிளைமேட்டே ஒரு மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த தண்ணி தாகம் எடுக்காது, ஓகே. So there we drink more water during summer and do not drink the same amount of water during winter. Why do we wear cotton or lighter clothes during summer season and heavy woolen clothes during the cold weather season in the North India? So why do not wear the woolen clothes in South India? This is because of the prevalence, okay, the prevalence of the varying weather condition between the north and the south, okay. இது எல்லாமே எதனாலன்னா நார்த் அண்ட் சவுத்தில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற நிகழ்கிற கிளைமேட் கண்டிஷன், ஓகே. நார்த்தில் சம்மர்னா சவுத்தில் வின்டராக இருக்கும், சவுத்தில் சம்மராக இருந்தால் நார்த்தில் வின்டராக இருக்கும். அப்போ சம்மர் சீசனில் நம்ம அதுக்கேற்ற மாதிரி கிளாத்து, நம்மளுடைய ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துப்போம். அதே போல் வின்டர்னால் அதுக்கேற்ற மாதிரி உல்லன் கிளாத்ஸ் போட்டுப்போம். ஸோ இது எல்லாமே எதனாலன்னா தட் வெதர் கண்டிஷன், ஓகே. இந்த வெதர் கண்டிஷன் தான் இதுக்கெல்லாம் வந்து காரணம்னு சொல்கிறாங்க, ஓகே. ஸோ ஈக்குவல் கிளைமேட் இஸ் ஆல்சோ நம்மளுக்கு ஒரு பாக்ஸில் கொடுக்குறாங்க பாருமா. டூ யூ நோ ஈக்குவல் கிளைமேட், ஓகே, இஸ் ஆல்சோ கால்ட் as British climate. அதுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா British climate which is neither too hot nor too
cold. ரொம்ப ஹாட்டாகவும் இருக்காது, ரொம்ப கோல்டாகவும் இருக்காது. பிகாஸ் ஓகே, ரொம்ப சம்மர் சீசனில் ரொம்ப ஹாட்டாகவும் இருக்காது, வின்டர் சீசனில் ரொம்ப கோல்டாகவும் இருக்காது, ஈக்குவலாக இருக்கும். இது எஸ்பெஷலி எங்கன்னா பெனின்சுலார் இந்தியா, நியர்பை த கோஸ்ட், ரொம்ப நியர்பையாக இருக்குது இல்லையா சீஸ்க்கு. தட் மீன் பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சீக்கு ரொம்ப நியர்பை, இந்தியன் ஓஷன்ஸ்க்கு ரொம்ப நியர்பையாக இருக்கிறதுனால ரொம்ப ஈக்குவல் கிளைமேட்டாக இருக்குது. ஓகே, த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த கிளைமேட், த ஃபேக்டர் அஃபெக்டிங் த கிளைமேட். ஈக்குவல் கிளைமேட், ஈக்குவல் கிளைமேட் சொன்னாலே அந்த பிரிட்டிஷ் கிளைமேட் ரொம்ப ஹாட்டாகவும் இருக்காது, ரொம்ப கோல்டாகவும் இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து எஸ்பெஷலி எங்கன்னா பெனின்சுலர் இந்தியாவில் இருக்கும். ஓகே, த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த கிளைமேட். The climate of India is affected by the factors of latitude. The first one is the latitude. Next is the altitude. Next is distance from the seas. The fourth one is the monsoon winds. Monsoon winds. The fifth one is the relief futures. And the sixth one is the jet streams. These are the factors affecting or causing the climate of India. Okay. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது லேட்டிடியூட். நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கிறோம் லேட்டிடியூட் அண்ட் ஆல்டிடியூட். ஓகே, சாரி, லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட். ஓகே, லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் பார்த்துருக்குறோம். திஸ் ஒன் இஸ் த லேட்டிடியூட். ஓகே, திஸ் ஒன் இஸ் த லேட்டிடியூட். லேட்டிடியூட் டிவைட் த நார்த்தன் ஹெமிஸ்பியர், சதர்ன் ஹெமிஸ்பியர். ஓகே, திஸ் ஒன் இஸ் த ஜீரோ, இஸ் அ ஈக்குவேட்டர். ஓகே, ஈக்குவேட்டர்ன்றதால இங்கே சன் ரொம்ப சன்ரைஸ் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக ஃபாலோ ஆகும். ஓகே, ஸோ அது ஈக்குவேட்டர். அப்போ லேட்டிடியூட், நம்ம இந்தியா எங்கே லேட்டிடியூடில் இருக்குன்னா எந்த டிகிரிஸில் இருக்குது இந்தியானா லேட்டிடியூடில் 8 டிகிரி லேட்டிடியூட்னா லேட்டிடியூட்லையும் கவர் ஆகும், லாங்கிடியூட்லையும் கவர் ஆகும். அப்போ இந்தியா வந்து லேட்டிடியூட் பார்த்தோன்னா லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம் நம்ம 8 டிகிரி 4 inches நார்த்து டு ஓகே 37 டிகிரி 6 inches north latitude. அது longitude. longitude பார்த்தோன்னா 68 டிகிரி 7 inches east to 97 டிகிரி 25 inches east longitude. ஓகே, அப்போ நம்ம பார்த்துட்டோம் இந்தியா வந்து லேட்டிடியூடில் இருக்குது. ஓகே, லேட்டிடியூடில் எங்கே கிராஸ் ஆகுதுன்னா இதுதான் ஜீரோனா 1 2 3 4னா இங்கே 8 டிகிரி இந்த இடத்துல வந்து இந்தியா வந்து கிராஸ் ஆகுது வேர்ல்டில். ஓகே, அது எது வரைக்கும் போகுதுன்னா 37 வரைக்கும் போகுது. அது லாங்கிடியூட்னா லாங்கிடியூட் டிவைட் த வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். அப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? ஈஸ்டில் இருக்கிறோம். ஓகே, வேர்ல்டில் இந்தியா எங்கே இருக்குது? ஈஸ்டில் இருக்குது. அப்போ வேர்ல்டில் லாட்டிடியூடில் 8 டிகிரி 4 inches நார்த்லேயும் 37 டிகிரி 6 inches நார்த்லேயும் இருக்குது. அதே வந்து ஈஸ்டில் பார்த்தோன்னா இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இது 0 டிகிரி. ஓகே, அப்போ 0 டிகிரினா இங்கே 97 டிகிரி 6 inches ஈஸ்ட் டு 25 inches சாரி 68 டிகிரி 7 inches ஈஸ்ட் டு 97 டிகிரி 25 inches 97 டிகிரி 25 inches. அப்போ இந்தியா வந்து வேர்ல்டில் இங்கே இருக்குது. ஓகே, அதை தான் சொல்கிறாங்க. அப்போ லேட்டிடியூடு இந்தியா லைஸ் பிட்வீன் 8 டிகிரி 4 inches நார்த் டு 37 டிகிரி 6 inches நார்த் லேட்டிடியூட்ஸ். ஓகே, இங்கே லாங்கிடியூடுக்குள்ளே இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ஜஸ்ட் ரீகால் நம்ம லாங்கிடியூடு பார்த்தோம். ஓகே, த டிராஃபிக் ஆஃப் கேன்சர். ஓகே, இது ரப் பண்ணிக்கலாமா? Divide the India into 2 equal halves. Okay, so இப்போ இந்த இதான் இந்தியான்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இங்கே நம்ம சென்டராக ஒரு லைன் போக பாருங்க. ஸோ இதான் வந்து டிராஃபிக் ஆஃப் கேன்சர். டிராஃபிக் ஆஃப் கேன்சர். ஓகே, இது என்ன டிகிரினா 23 and half டிகிரி. ஓகே, 23 and half டிகிரி நார்த். ஓகே, ஸோ இதான் வந்து சொல்கிறாங்க நம்மளுக்கு டிராஃபிக் ஆஃப் கேன்சர். ஓகே, டிராஃபிக் ஆஃப் கேன்சர் டிவைடட் இந்தியா இன்டு 2 equal halves, நார்த்தன் இந்தியா சதர்ன் இந்தியா. ஓகே, ஸோ அப்போ த டிராஃபிக் கேன்சர் the area located on the south of the traffic cancer experiences high temperature and no severe cold season throughout the year, whereas the areas of the north of this அதாவது traffic cancer சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. ஸோ
ஓகே இது நார்த்து traffic cancer நார்த்து இது traffic cancer சவுத்து ஓகே அப்போ the south of the traffic cancer in the region okay south of the traffic cancer experiences high temperature ஏன்னா இங்க ஈக்குவேட்டர் இருக்கு ஓகே இதுதான் வந்து ஈக்குவேட்டர் இந்த நியர்பை தான் இங்கே ஈக்குவேட்டர் இருக்கும் இங்கே ஸ்ரீலங்கா இருக்கு இல்லையா இங்கே கீழே தான் ஈக்குவேட்டர் இருக்குது அப்போ ஈக்குவேட்டர்னால இங்கெல்லாம் வந்து சன்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால இங்கே என்னவா இருக்குது ஹை டெம்பரேச்சர் ஓகே ஸோ த சவுத் ஆஃப் த traffic cancer experiences high temperature and no severe cold throughout the year இங்கே ரொம்ப ஹை எப்போதுமே வந்து ஈக்குவேட்டர் நியர்பை இருக்கிறதுனால த்ரூஅவுட் த இயர் வந்து டெம்பரேச்சர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் கோல்டு சீசன் வந்தால் பெரிய அளவில் அங்கே மாற்றம் இருக்காது ஈக்குவபிளாக தான் இருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி வார்ம் கண்டிஷனாக தான் இருக்கும் ஓகே த்ரூ த இயர் வேரஸ் அதே வந்து த ஏரியா ஆஃப் த நார்த் ஆஃப் திஸ் பேரல் என்ஜாய் த சப் டிராஃபிக்கல் அப்படியே நார்த்தில் வந்து ரொம்ப சப் டிராஃபிக்கலாக இருக்கும் ஓகே டிராஃபிக்கெல்லாம் ரொம்ப மித வெப்பமானன்னு சொல்கிறாங்க அதே வந்து டிராஃபிக்கல்னால் இங்கே வந்து ரொம்ப டெம்பரேட்டடாக இருக்கும் ஹை டெம்பரேச்சராக இருக்கும் அங்கே வந்து டிராஃபிக்கலாக இருக்கும் ஓகே ஏன்னா இதனுடைய இதை மூவிங் சன் மூவ் ஆகும்போது இங்கேயும் வந்து ரொம்ப ஹெவி டெம்பரேச்சர்ஸ் வந்து நார்த் இந்தியாவில் இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகே அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா இதான் நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் இஸ் ஆல்டிடியூட் ஓகே when the altitude na height okay height this means sea level and the height condition okay now when the altitude increases the temperature decreases okay when the altitude increases temperature increases sorry when the altitude increases the temperature decreases நம்ம கடல் மட்டத்திலிருந்து உயர போக 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 டெம்பரேச்சர் என்ன ஆகும் டிக்ரீஸ் ஆகும் ஓகே when the altitude increases the temperature decreases the temperature decreases at the rate of 6.5 நோட் பண்ணிக்கோமா 1 மார்க்ஸ்ல கேட்பாங்க 6.5 degree Celsius for every 1000 meter 1000 மீட்டருக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகுதுன்னா 6.5 degree Celsius ஓகே meters of ascent ஹைட்ல போக போக it is called இதுக்கு என்ன பேர்னா நார்மல் lapse rate இதுக்கு என்ன நேம்னா நார்மல் lapse rate hence the places in the mountains are cooler than the places of the plain விட mountainous region வந்து இதனால தான் வந்து என்ன ஆகுதுன்னா கூலராக இருக்குது ஏன்னா ஹைட்டராக இருக்கிறதுனால மவுண்டெனியஸ் வந்து ஹைலி எலிவேட்டடாக இருக்கிறதுனால மவுண்டனியஸ் ரீஜன் வந்து கூலாக இருக்குது எதை கம்பேர் பண்ணும்போது பிளைன் ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது ஊட்டி அண்ட் செவரல் அதர் ஹில் ஸ்டேஷன்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா அண்ட் ஆஃப் த Himalayan ranges okay Himalayan ranges like Mussoorie, Shimla etc are much cooler than the places located on the Great Plains Gangetic Plainல இருக்கிற ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது Mussoorie, Shimla இது போல ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஹைலி கூல் ரீஜனாக தட் மீன் கோல்ட் ரீஜனாக இருக்குது கூல் கண்டிஷனாக இருக்குது ஏன்னா அது ரொம்ப ஹை ஆல்டிடியூடில் இருக்கிறதுனால பிளைன் ஏரியானாலே ரொம்ப லோ ஆல்டிடியூட் அதனால் நாங்கள் வந்து டெம்பரேச்சர்ஸ் எப்போவுமே வந்து மீடியமாக இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இதுதான் வந்து சம்மர் சீசன்லாம் வந்து அதுபோல் ஹில் ஸ்டேஷன்ஸ்க்கெல்லாம் நம்ம போய் என்ஜாய் பண்ணுவோம் ஓகேவா ஸோ தீஸ் ஆர் த ஆல்டிடியூட் மழை டைம் நெக்ஸ்ட் பாருமா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சீ ஓகே கடல்லேருந்து ரொம்ப நியர்பையாக இருக்குதா சோஃபாராக இருக்குதா ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குதா நியர்பையாக இருந்ததுன்னா ஈக்குவபிளாக இருக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குன்னா ஹாட்னா ஹால்டு கோல்டுனா கோல்டு ஓகே இதுதான் வந்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சீ எ லார்ஜ் ஏரியா ஆஃப் இந்தியா எஸ்பெஷலி த பெனின்சுலா ரீஜன் இஸ் நாட் வெரி ஃபார் ஃப்ரம் த சீ அப்போனா நாட் வெரி ஃபார்னா ரொம்ப நியர்பையாக இருக்குன்னு அர்த்தம் எது பெனின்சுலர் இந்தியா ஏன்னா this one is a peninsular India okay so இது வந்து அரேபியன் சி இது ஏ அரேபியன் சி ஓகே சி இது பே ஆஃப் பெங்கால் ஓகே this one is the Indian Ocean so it's very close இருக்குன்னு சொல்லுவாங்க not very far FAR ரொம்ப தூரமா இல்லை ஓகே seas and the entire area has a clear maritime influence entire ஃபுல்லாக என்ன இருக்கணும் எதனுடைய ஆதிக்கத்தில் இருக்குன்னா maritime கடற்காற்றுடைய ஆதிக்கத்தில் தான் இருக்கும் ஓகே influence on that on climate
this part of the country does not have a very clearly marked winter and the temperature is equal almost throughout the year. Okay, so இப்போ வின்டருக்கும் சம்மருக்கும் எந்த ஒரு பெரிய அளவில் மாற்றமே இருக்காது. எந்த ஏரியா நியர்பை சி ஏரியாவில் இருக்கிறது. ஓகே, எஸ்பெஷலி பெனின்சுலர் இந்தியா நியர்பை சீஸ் இருக்கிறதுனால அங்கே அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால சம்மரில் ரொம்ப ஹாட்டாகவும் வின்டரில் ரொம்ப கூலாகவும் கோல்டாகவும் இருக்காது. ரொம்ப ஈக்குவபிளாகவே இருக்குன்றாங்க. ஓகே, ஈக்குவபிள் ஆல்மோஸ்ட் த்ரூ அட் த இயர். ஏரியாஸ் ஆஃப் சென்ட்ரல் அண்ட் நார்த் இந்தியா எக்ஸ்பீரியன்சஸ் much seasonal variation in temperature due to the absence of influence of the sea. அதே வந்து நார்த் இந்தியாவோ சென்ட்ரல் இந்தியாவோ சீஸ் உடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாதனால அங்கே வந்து இந்த மாற்றம் இருக்காது. சம்மர்னா சம்மர், வின்டர்னா வின்டர். ஓகே, here the summers are hot. அது போல பிளேஸில் என்ன இருக்குன்னா சம்மர் ரொம்ப ஹாட்டாகவும் வின்டர்ஸ் ஆர் கோல்டாகவும் இருக்கும். The annual temperature at Cochin does not exceed, okay, கொஸ்டினா கோஸ்டல் ஏரியாவில் இருக்குது. ஓகே, does not exceed 30 degree Celsius. its location is on the coast. ஓகே, ஏன்னா அது ரொம்ப கோஸ்டில் இருக்குது. ஓகே, கோஸ்ட்லனா கீழே நம்ம இந்தியா இருக்கு இல்லையா, இங்கே இந்த பிளேஸில் இருக்குது. அப்போ நியர்பை த கோஸ்ட் இருக்கிறதுனால ரொம்ப 30 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே அது அதிகமாகவே இருக்காது சம்மர் சீசன்லேயே. ஓகே, அதே வந்து ஒயிட் இஸ் அஸ் அ ஹை, அதே வந்து 40 டிகிரி செல்சியஸாக இருக்கும். எங்கன்னா டெல்லி, இது வந்து எங்கே இருக்குது, நார்த் இந்தியாவில் இருக்குது. ஓகே, இந்த ரீஜன் இருக்குது, நார்த் இந்தியாவில் இருக்கிறதுனால இது என்ன வருதுன்னா 40 டிகிரி செல்சியஸ். ஏன்னா இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, சீஸுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாதனால. சின்ஸ் இட் இஸ் லொக்கேட்டட் இன் த இன்டீரியர் பார்ட், ஏன்னா அது ரொம்ப இன்டீரியர் பார்ட்டில் இருக்குது. ஓகே, நியர்பை கோஸ்டில் இல்லை. ஓகே, ஏர் நியர் த கோஸ்ட் ஆஸ் மோர் மாய்ஸ்சர். இப்போ யாரை பற்றி சொல்கிறாங்க? ஓகே, near the coast has a more moisture and a greater potential to produce the precipitation. Precipitation means rainfall. ஓகே, ஏர் மாய்ஸ்சர்னாலே நம்மளுக்கே தெரியும், ரொம்ப ஈரப்பதமாக காற்று அடிக்குது. நம்மளுடைய பெரியவங்களாம் தட் மீன் நம்மளோட தாத்தா பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப ஈரப்பதமான காற்று வருது, மழை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நியர்பை சீஸ் இருக்கிறதுனால அதனுடைய மாய்ஸ்சர்னஸ் இருக்கும். மாய்ஸ்சர்னஸ் இருந்துக்கும் போது நம்மளுக்கு இந்த வெப்பசலன மழையெல்லாம் இருக்கு இல்லையா சம்மர் சீசனில், அதுபோல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ப்ரெசிபிடேஷனாக ரெயின்ஃபால். ஓகே, டியூ டு திஸ் ஃபேக்டர் the amount of rainfall at Kolkata located near the coastal area இருக்கிற கொல்கட்டாவில் எவ்வளோ ரெயின்ஃபால்னா 119, that means 119 centimeter and it's a decreases just. அதே வந்து இன்டீரியர் பார்ட்டில் இருக்கிற பெல்கனர் பிளேஸில் இருக்கிற இடத்துல வந்து only 24 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் தான் கிடைக்குது. ஏன்னா அது ரொம்ப இன்டீரியர் பார்ட்டில் இருக்குது. மேலே சொன்னோம் கொச்சின் சொன்னோம். ஓகே, மேலே கொச்சின் வந்து ரொம்ப கோஸ்டல் ஏரியாஸில் இருக்கிறதுனால அதனுடைய வெப்பம் எவ்வளோ இருக்குன்னா டிகிரிஸில் பார்த்தோம் நம்ம 30 டிகிரி செல்சியஸாக இருக்குது. அதே வந்து டெல்லி வந்து இன்டீரியர் பார்ட்டில் இருக்கிறதுனால செல்சியஸ் எவ்வளோ இருக்குது 40 டிகிரி செல்சியஸ். சேம் வந்து ஏர் கம்பேர் பண்ணும்போது மாய்ஸ்சர்னஸ்னுடைய ஏர் வந்ததுனால கொல்கட்டாவில் வந்து 119 டிகிரி சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் கிடைக்குது. அதே வந்து த பிகினர் நியர் தட் பிளேஸில் வந்து பார்த்தோன்னா 24 சென்டிமீட்டர் தான் கம்மியாகவே கிடைக்குது. ஏன்னா அது இன்டீரியர் பார்ட்டில் இருக்குது. ட்ரையான ஏர் இருக்கிறதுனால மாய்ஸ்சர்னஸ் கம்மியாக இருக்கிறதுனால ட்ரையாக இருக்குது. ட்ரையான ஏருக்கு வந்து இந்த ப்ரெசிபிடேஷன் கண்ட்ரோல் இல்லை. ஸோ அதனால் அங்கே ரெயின்ஃபால் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மான்சூன் winds. ஓகே, மான்சூன் winds, the most dominant factor which affect the climate of India is the monsoon winds. Okay, பருவ காற்று. Okay, these are seasonal reversible winds and India remains in the influence of this wind for a considerable part of year. ஒரு பர்டிகுலர் பார்ட்டில் மட்டும் இதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துனே இருக்கும். We are divided the two monsoon winds, southwest monsoon winds, northeast monsoon winds. Okay, southwest monsoon winds, south west monsoon, north east monsoon. Okay, so the sun rays are vertical over the central part of India. கவன இருந்த போதும் the sun rays are vertical over the central part of India during the mid-June. The summer season ends in India by the end of May. Okay, summer வந்து என்ன சொல்றாங்கன்னா that though the sun rays are vertical over the central part of India, sun rays ரொம்ப வெர்டிகலாக இருக்குது. எப்போன்னா during the mid-June வரைக்கும் இருக்குது சம்மர் சீசனு.
ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா த சம்மர் சீசன் என்ஸ் இன் இந்தியா. ஆனால் சம்மர் சீசன் இந்தியாவில் எப்பயும் முடிஞ்சிடுது, மேவிலே முடிஞ்சிடுது. இதுக்கு காரணம் என்னென்னா சவுத் வெஸ்ட் மன்சூன் வின்ஸுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால. ஓகே, இட் இஸ் சொல்கிறாங்க பாரு, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஆன்செட் ஆஃப் சவுத் வெஸ்ட் மன்சூன் bring down the temperature of the entire India and cause the moderate and heavy rainfall in many parts of the country. Okay, என்ன சொன்னாங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில் வந்து மே மாதத்துலேயே வந்து சம்மர் சீசன் முடிஞ்சிட்டா கூட நம்மளுடைய ஜூன் வரைக்குமே நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா சம்மர் சீசன் கண்டினியூ ஆகுது. ஏன்னா சவுத் வெஸ்ட் மன்சூனுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால. ஓகே, so that the similarly climate of southeast India is also influenced northeast monsoon. Okay, southeast season இருக்குது and southeast monsoon உடைய ஆதிக்கமும் இருக்குது. Okay, similarly the climate southwest தான் பார்த்தாங்க, இங்க southeast. Okay, southeast is also influenced by the northeast monsoon. Okay, southeast இந்தியாவும் southwest னு கூட சொல்லலாம், southwest. Okay, India and also by the influence of the northeast monsoon. So these are the monsoon winds. அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோமா, பாக்ஸ் பாருமா. The weather refers to a state of atmosphere. Weather refers to the state of atmosphere of a place at a given point of time. Okay, ஒரு particular placeல particular timeல நடக்கிற நிகழ்வுகளை தான் நம்ம சொல்றோம் வெதர்னு சொல்றோம். அதே climate is the accumulation of daily and seasonal weather events at a given location over a period of 30 to 35 years. Okay, ஒரு பர்டிகுலர் பீரியட்ல பர்டிகுலர் இடத்துல நடக்கிறது வந்து வெதரு. அதே இந்த வெதர் கண்டிஷன் அக்குமுலேட். ஓகே, 30 to 35 இயர்ஸ் ஒரு பிளேஸில் நடக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், கிளைமேட்டை பிரிக்கிறோம். சம்மர் சீசன், வின்டர் சீசன், 3 months சம்மர், 3 months வின்டரு, ரெய்னி சீசன். ஓகே, ரெய்னி சீசனு அதுக்கப்புறம் ரெய்னியில் முன்னெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், ஆட்டம் ஸ்ப்ரிங் சொல்லுவோம். அதுக்கப்புறம் ரெய்னி சீசன் கொண்டு வந்தாங்க. இப்போ நம்மளுக்கு சவுத் வெஸ்ட் சம்மரு, வின்டரு, சவுத் வெஸ்ட் மன்சூன், நார்த் ஈஸ்ட் மன்சூன் இதான் நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அப்போ கிளைமேட் என்ன எவ்வளோ இயர்ஸ் கன்க்ளூட் பண்ணாங்கன்னா 30 to 35 இயர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ரிலீஃப்னா நிலத்தோற்றம், நில அமைப்பு. ஓகே, relief of India has a great bearing on the major element of climate such as temperatures, atmospheric pressure, direction of winds and amount of rainfall. ஓகே, ரிலீஃப் ஃபியூச்சர் இந்தியாவுடைய நிலத்தோற்றம், நில அமைப்பு எதை பொறுத்து தான் அமையும், அதோடைய கிளைமேட்டை பொறுத்து அமையும். எஸ்பெஷலி டெம்பரேச்சர், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், டைரக்ஷன் ஆஃப் விண்ட்ஸ் அண்ட் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால். The Himalayan acts as a barrier. Okay, Himalayan acts as a barrier. Freezing cold wind flow from the Central Asia and keep India as a subcontinent. Okay, Himalaya barrier பண்ணுது, தடுக்குது. எதனா சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து வர கோல்டு தடுத்து நம்மளுக்கு ஒரு வார்ம் கண்டிஷனை கொடுக்குது. ஸோ இந்தியாவை என்னவா வச்சுக்குது, வார்ம். ஓகே, ஆஸ் சச் அது போல் வார்மாக இருக்கிறதுனால தான் த நார்த் இந்தியா எக்ஸ்பீரியன்ஸ் அ டிராஃபிக்கல் கிளைமேட். ஹிமாலயஸ் நம்மள ரொம்ப டிராஃபிக் தப்ப வார்ம் கண்டிஷனை வைக்கிறதுனால தான் அங்கே என்னவா இருக்குது, டிராஃபிக்கல் கிளைமேட். ஈவன் டூரிங் த வின்டர் டைம்லேயும் நம்மளுக்கு வார்ம் கண்டிஷன் இருக்குது. ஓகே, டூரிங் சவுத் வெஸ்ட் மன்சூன் ஏரியாஸ் அண்ட் வெஸ்டர்ன் ஸ்லோப் ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸ் ரிசீவ் ஹெவி ரெயின்ஃபால். அதே சவுத் வெஸ்ட் மன்சூன். ஓகே, சவுத் வெஸ்ட் மன்சூன் ஓகே. ஸோ இது சவுத்து ஏர் ப்ரெஷர் ஆகுது. ஓகே, சவுத் ஏர் ப்ரெஷர் ஆகிட்டு எங்கே போகுது, வெஸ்டர்ன் சைடு போகுது. ஓகே, சவுத் வெஸ்ட் மன்சூன். ஓகே, so that the southwest monsoon areas on the western slope of the western Ghats. அப்போ இங்கே ஏர் மூவ் ஆகும்போது எந்த இடத்துல ரொம்ப ஹெவி ரெயின்ஃபால் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ். அப்போ சவுத் வெஸ்ட் மன்சூன் கிடைக்கும் போது எங்கே அதிகமாக ரெயின் கிடைக்குது, வெஸ்டர்ன் சைடு, எஸ்பெஷலி வெஸ்டர்ன் காட்ஸ். ஓகே, மழை மீது மோதும் போது அங்கே மாய்ஸ்சர் கண்டென்ஸ் ஆகிட்டு அங்கே ஹெவி ரெயின்ஃபால் கிடைக்குது. ஓகே, so that during the southwest monsoon the areas on the western slope of the western Ghats they receive the heavy rainfall. On the contrary, அதுக்கு ஆப்போசிட்டா the vast area of Maharashtra, Karnataka, Telangana, Andhra Pradesh and Tamil Nadu is a rain shadow. That means leeward side. Okay, leeward side இருக்குது எங்கன்னா ஆந்திர பிரதேஷ், இங்கே இருக்கிற ஆந்திர பிரதேஷ்,
இங்கே இருக்கிற தமிழ்நாடு, ஓகே, மேலே இருக்கிற இங்கே மகாராஷ்டிரா, ஓகே, இங்கே நியர் சம் பிளேசஸில் இருக்கிற தெலுங்கானா, கர்நாடகா, ஓகே, இங்கே இருக்கிற பிளேசஸில் இந்த இடத்துல தான் வந்து ரெயின்ஃபால் கிடைக்குது. இங்கே அது லீவர்ட் சைட்னா ரெயின்ஃபால், தட் மீன் விண்டுடைய ஆப்போசிட் சைடாக இருக்கிறதுனால ரெயின்ஃபால் அங்கே கிடைக்க மாட்டுது. ஓகே, இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் இஸ் வெரி லிட்டில் ரெயின்ஃபால் சொல்கிறாங்க பாருமா. த ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு லை எங்கே இருக்குதுன்னா ரெயின் ஷேடோட லீவர்ட் இந்த வெஸ்டர்ன் காட்ஸுடைய ஆப்போசிட் சைடில் இருக்குது. சொல்கிறாங்க பாரு, லீவர்ட் சைட் ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸ் வியூ வெரி லிட்டில் ரெயின்ஃபால். During this season, Mangalore located on the coast. Okay, இங்கே இருக்கு மேங்களூர். ஓகே, இங்கே இருக்கிற மேங்களூரில் எவ்வளோ ரெயின்ஃபால்னா 280 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால். ஓகே, வேறஸ் அதே பெங்களூர் லொக்கேட்டட் ஆன் த லீவர்ட் சைட், அதே இங்கே இருக்கிற பெங்களூர், ஓகே, இங்கே இருக்கிற பெங்களூர் பார்த்தோன்னா இங்கே லீவர்ட் சைடு, அதான் இங்கே வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது, வெஸ்டர்ன் காட்ஸோட அந்த சைடு இங்கே இருக்கிற பெங்களூரில் ஒன்லி வந்து 50 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் தான் கிடைக்குது. இங்கே மேங்களூரில் இங்கே கோஸ்ட்டில் இருக்கிறதுனால இங்கே வந்து 280 சென்டிமீட்டர் ரெயின்ஃபாலு, அதே இன்டீரியர் பிளேஸில் இருக்கிற பெங்களூரில் பார்த்தோன்னா ஒன்லி 50 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால். இது ஏன்னா அந்த நம்மளுடைய டைரக்ஷன் ஆஃப் விண்ட், சாரி தட் மீன் நிலத்தோற்றம்னா அந்த விண்டு கண்டிஷன், சவுத் வெஸ்ட் மன்சூனுடைய விண்டு கண்டிஷன் டைரெக்டாக நம்மளுக்கு பண்ணுறதில்ல, அதனுடைய நில அமைப்பு இது போல் இருக்கிறதுனால நம்மளுக்கு அது போல் இருக்குது. ஓகே, ஜெட் ஸ்ட்ரீம்னால ஏர் ஃபாஸ்ட் மூவிங் ஏர் in the upper atmosphere is called the jet stream. Okay, jet stream has a fast moving wind blowing in the narrow zone in the upper atmosphere. இதானுடைய ஆன்சர் நோட் பண்ணிக்கோ. Jet stream as the fast moving winds blowing the narrow zone, குறுகிய ஜோன்ல தான் இருக்கும், ஆனால் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஓகே, அப்பர் அட்மாஸ்பியரில். According to the jet stream theory, onset southwest monsoon is derived by shift of the subtropical. ஏன் இதுனா subtropical westerly jet from the plain of the India towards the Tibetan plate மூவ் ஆகுது. எங்கன்னா பிளைன் ஏரியாவிலேருந்து டிபெட்டன் பிளேட்டுக்கு வந்து டிபெட்டன் பிளாட்டுக்கு வந்து சப்ட்ராபிக்கல் விண்ட்ஸ் மூவ் ஆகிறதுனால இந்த வந்து ஃபாஸ்ட் மூவிங்காக ஏர் இருக்குது. அதே இந்த ஈஸ்டர்லி ஜெட், இது வெஸ்டர்லி சொல்கிறாங்க, இது ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் பாஸ் எதுனா டிராஃபிக்கல் டிப்ரெஷன்ஸ் போத் during southwest monsoon and also retreating north east monsoon, north east monsoon. இது ரெண்டு சீசன்லமே இருக்குது. எதுனா ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம், இது வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து பிளைன் ஏரியாவில் தான் டிபெட்டன் பிளேட் மூவ் ஆகும்போது கிடைக்குது. அது ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து டிராஃபிக்கல் டிப்ரெஷன்ஸ்னால இருக்குது. ரெண்டு சீசன்லமே எதுனா சவுத் வெஸ்ட் மன்சூன்னு, அதை எடுத்து ரீட்ரீட்டிங்னா நார்த் ஈஸ்ட் மன்சூன். ஓகே, ஸோ அப்போ நம்மளுடைய இன்றைக்கி காசஸ் பார்த்தோம், தட் மீன் அஃபெக்டிங் த கிளைமேட் ஆஃப் இந்தியா. வாட் த ஃபேக்டர் அஃபெக்டிங் த கிளைமேட்? ஃபேக்டர்ஸ் பார்த்தோன்னா latitude, distance from the sea, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பொசிஷன் ஆஃப் மவுண்டைன் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரிலீஃப் ஃபீச்சர்ஸ், தட் மீன் ரிலீஃப் கண்டிஷன் அண்டு ஜெட் ஸ்ட்ரீம்ஸ், இதை தான் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து மன்சூன் விண்ட், ஜெட் ரிலீஃப், அதுக்கப்புறம் ஜெட் ஸ்ட்ரீம், இதெல்லாம் ஒன் டைம் அப்படியே பார்த்துக்கோங்க. லைன் பை லைனாக கோ த்ரூ பண்ணுங்கள். Tomorrow I will ask you. Okay, ask the question in the classroom itself. Okay, so be ready for that and thank you. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Pakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. It's the friends who see the posture. Lovely teachers and promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalam Pakkam, Puducherry 7.